ஸ்கெட்ச் அதிமுகவுக்கு இல்ல திமுகவுக்கு பதவி விலகும் அறிவாலய எம்எல்ஏ. அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்கள் அவங்களோட பதவிகளை ராஜினாமா செஞ்சுட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணையறது தொடர்ந்துட்டு வருது. இந்த நிலையில அதிர்ச்சி தரக்கூடிய விதமா திமுகவிலிருந்து ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செஞ்சு தமிழக வெற்றி கழகத்துல இணையக்கூடிய முடிவுல இருக்காராம். அவர் வேற யாரும் இல்ல, முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தான் அப்படின்னு சொல்றாங்க தேனி வட்டாரத்தினர். 2026 தமிழக சட்டசபை தேர்தல்ல யாருமே எதிர்பாராத வகையில நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகள்ல வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்தது. ஆனா ஆட்சி அமைக்க தேவையான இடங்கள் கிடைக்கல. இதனால விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், IUML மாதிரியான கட்சிகள் ஆதரவோட ஆட்சியை பிடிச்சது. விஜய்க்கு முதல்ல ஆதரவு கொடுத்தது காங்கிரஸ் கட்சி அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறமா காங்கிரஸ், VCK, IUML மாதிரியான கட்சிகளுக்கு அமைச்சரவையில இடம் வழங்கப்பட்டுச்சு. முன்னாடியே சட்டசபையில நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல விஜய் வெற்றி பெற்ற நிலையில அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் அவரோட ஆட்சிக்கு ஆதரவா வாக்களிச்சது பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க மேல கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சபாநாயகரை அணுகினாரு. பின்னாடி மன்னிப்பு படலங்கள் அரங்கேறி அவங்க மீதான கட்சி தாவல் கோரக்கூடிய மனு வாபஸ் பெற்றது. இந்த நிலையில மரகதம் குமரவேல், இசக்கி சுப்பையா, MR விஜயபாஸ்கர், C விஜயபாஸ்கர் மாதிரியான அதிமுக எம்எல்ஏக்கள் 6 பேரு அவங்களோட பதவிகளை ராஜினாமா பண்ணிருக்காங்க. ஏற்கனவே 4 பேர் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கக்கூடிய நிலையில MR விஜயபாஸ்கர், C விஜயபாஸ்கரும் தமிழக வெற்றி கழகத்துல இணைய இருக்கிறதா சொல்லப்படுது. தற்போதைய சூழல்ல 7 தொகுதிகள்ல இடைத்தேர்தல் நடக்க வாய்ப்பிருக்கு. இந்த நிலையில இந்த எண்ணிக்கை 12 தொகுதிகள் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் தென் மாவட்டங்கள்ல மிகுந்த செல்வாக்கோட வலம் வந்த ஒரு எம்எல்ஏ தன்னோட பதவியை ராஜினாமா செய்ய போறாரு அப்படிங்கிற தகவல் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கு. ஆனா அதிமுகவுல இல்ல, அவர் திமுகவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. அது வேற யாரும் இல்ல, அதிமுக முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு தொடர்ந்து சட்ட போராட்டங்களையும் நடத்தி கை கொடுக்காததால தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தேர்தலுக்கு முன்னாடி திமுகவில் இணைஞ்சாரு ஓ பன்னீர்செல்வம். தொடர்ந்து அவருக்கு அவரோட சொந்த தொகுதியில போட்டியிட திமுக வாய்ப்பு கொடுத்தது. அவருக்கு முன்னாள் கட்சியை சேர்ந்த அன்வர் ராஜா உள்ளிட்டோருக்கு சில கட்சி பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில OPSக்கு பொறுப்பு எதுவுமே வழங்கப்படல. இந்த நிலையில தேர்தல் முடிஞ்ச பின்னாடி தனக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பாவது கிடைக்கும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் எதிர்பார்த்தாரு. ஆனா இப்ப வரைக்கும் எதுவுமே கிடைக்கல. ஒரு காலத்துல அவை முன்னவர், நிதியமைச்சர், துணை முதலமைச்சர், முதலமைச்சர், கட்சியில பொறுப்பாளர், மாவட்ட செயலாளர் அப்படின்னு பல பதவிகளை வகிச்ச தன்னை திமுக கண்டுகொள்ளல அப்படிங்கிற மனக்குமுறல்ல ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அவரோட மகனையும் திமுக தலைமை கண்டுக்கவே இல்ல. இந்த நிலையில OPSோட மகனான OP ரவீந்திரநாத் குமார் தொடர்ந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கூட தொடர்புல இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா அதிமுகவில இருந்து விலகி திமுகவில இணைஞ்சிட்ட நிலையில தன்னோட அப்பாவையும் திமுகவில இருக்கிறாரு. இதனால மட்டுமே தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு போனா நல்லா இருக்காது அப்படிங்கறதால அவரையும் தாவேகாவுக்கு கூட்டிட்டு போக மகன் திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது.